நல்லா கவனிங்க. எப்போ உன்னுடைய மனம் நீ செய்யற வேலைக்கு விருப்பமாக செயல்படுகிறதோ, ஒத்திசைவாக இருக்கிறதோ, இப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா சக்தியை புறம் கொடுத்துருவார். வச்சுக்கடா, உனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணாலும் நான் கொடுக்குறேன். உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, உனக்கு ரொம்ப ரசிக்கிறல்ல, வெறித்தனமா நீ இருக்கிறல்ல, வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா எப்போ நீ ஒரு செயலுக்கு ஒரு வெறுப்பை கொண்டு வந்துட்ட, ஒரு ரெசிஸ்டன்ஸ் உனக்கு வந்துருச்சுனாலே உன் சக்தியை புறம் பிடிங்கிடுவார். இப்போ வாழ்க்கை பூரா என் சுதர்மத்தில் நான் இருந்தேன்னா வெறித்தனமா நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு அந்த வேலையை செய்யறதுல அது ஒரு பேர்டனாவே இருக்காது, எனக்கு ஒரு ஹாலிடே மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்ப ஒரு மனுஷன் பிடிக்காத வேலையை நான் செய்யறேன், அதுக்காக அவன் ₹1,00,000 இல்ல 10 லட்சம் ரூபாய் கூட மாசம் கொடுத்தா கூட நீ நரகத்துல தான் வாழ்வேன். உனக்கு சக்தியே இருக்காது, நீ உச்சக்கட்டத்தை அடையவே முடியாது. ஏன்னா உச்சக்கட்டத்தை அடையணும்னா உனக்கு அபரிதமான சக்தி வேணும். இன்னைக்கு ஒரு கிரிக்கெட்டர் இருக்காரு, ஒரு டெண்டுல்கர் இருக்காரு, ஒரு மகேந்திர சிங் தோனி இருக்காரு, இல்லைன்னா ஒரு கோலி இருக்காரு. அந்த கிரிக்கெட்டுங்கிற விஷயத்தை தவிர அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவனோட மொத்த எனர்ஜியும் ஒரே இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. 10ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்காரு, காலேஜ் கூட போகல டெண்டுல்கர். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டார். அவருக்கு பேரு வரும், புகழ் வரும், பணம் வரும், பவர் வரும், அன்பு வரும், உலகமே உங்க பின்னாடி வந்து நிற்கும்.